பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக உங்களை பெருக செய்வாராக. இன்றைக்கு என்ன செய்தி பார்க்கலாம் என்று நினைக்கப்படும் போது, ஒரு நாள் மழை, ஒரு நாள் குளிர் என்ற போல பலவீனம் எனக்கு, அதனால் உங்களை பகிர்ந்து கொள்ள முடியல. இருந்தாலும் இன்னைக்கு செய்தி எடுக்கணும் என்று ஒரு ஆசை. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், இன்றைக்கி என்ன ஆண்டவர் செய்தி எடுக்கலாம் என்று கேட்கும்போது என்னை கொடுத்து கர்த்தர் தெளிவாக பேசினார். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்பாக, ஒரு 5 நிமிஷம் கூட சொல்லலாம், 5 நிமிஷத்துக்கு முன்பாக என் மகளுக்கு பிறக்கப்பட்ட பெண் பிள்ளை தூக்கலாம் என்று சொல்லி ஜெபிக்க போனேன். மருந்து மாத்திரன்றது செகண்ட் பார்ட்டு. முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை அந்த நீதியின் தேடு, இதுக்கப்புறம் இவைகள் கொடுக்கப்படும் என்று மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், 33ஆம் வசனத்தில். அதுபோல் நான் ஜெபித்து கொண்டே இருக்கப்படும் போது என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகப்படும் போது நான் என்ன பண்ணேன், ஜெபித்து முடிக்கப்படுமே எனக்கு சாந்தமாக மாறிச்சு. அப்போ நான் நினச்சேன், இனிமேல் உண்ணியம் கிடையாது, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். என் மேலே அபிஷேகம் இறங்கப்படும் போது அது கதறுது. அந்த அபிஷேகம் என்னை விட்டு விளங்கும் போது அது கம்முன்னு இருக்குது. நான் தான் தூக்கி வச்சுருப்பேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மகளோடு இருக்கிறத காட்டியும் என்னுடைய மனைவி கிட்ட இருக்கும், இல்லை என்கிட்ட தான் இருக்கும். என் மகன் கூட வச்சுன்னு, அதெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லையா? வம்சத்தில் ஒரு சாட்சியாக ஒன்று தேவன் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், அந்த வம்சத்தில் குலவிளக்காக சொல்லுவாங்க. அதுபோல் எங்கள் குடும்பத்துக்கு அது கொடுத்த நிமித்தமாக அதை சார்ந்திருந்தே தேவன் கொடுத்தார் இல்லையா? அதை சார்ந்திருந்து அதை பராமரிக்கிற விஷயத்தில் கரெக்டாக இருப்போம். அதை பராமரிக்கும் போது, ஜெபிக்கப்படும் போது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என்ன வசனம்னு சொன்னால், சங்கீத புத்தகம் 119ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம். அங்கே படிக்கப்படும் போது ஒரு சூப்பராக இருக்கும். அது எப்படி படிக்கிற விதங்கள் பாருங்கள். நான் படிக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டை உங்களிடத்தில் இருந்தால் எடுத்து வைத்து கொண்டால் ரொம்ப ஆரோக்கியமாகிடுவீங்க. நீங்கள் கர்த்தர் அப்படி ஆரோக்கியப்படுத்துவார். படிக்கிறேன், கேளுங்க. உமது வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தல்லோ. இன்னைக்கு பெஸ்ட்டு வேதத்தை பார்க்காமல், நான் ரொம்ப நாள் படிக்கலாம் இல்லை, அதிகபட்சம் பார்த்தா 2 நாள் இல்லை 3 நாள் வேதத்தை படிக்காதெல்லாம் இல்லை, மெசேஜ் அம்சம் இருக்கிறோம். ஆனால் வேதத்தை தொடர்ந்து எடுத்து பயணிக்கலை. இதுதான் உண்மை. எனக்கு எதை தொடரும், யார் வராங்கன்றதை காட்டியும் வசனம் தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கு. அதுதான் உண்மை. அப்போது இந்த குழந்தைக்கு நல்லா உறங்கினாண்டவரை உறங்கி சந்தோஷத்தோட காலையில் ஏந்துக்கணும் அப்படின்னு ஜெபிக்கப்படும் போது இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். சகாரியா புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைய மறந்தேன். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேதத்தை படிப்பதுக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது. ஒரு சிலர்லாம் பார்த்தா கண்டிப்பாக படிச்சிடுவாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். வேதத்தை படிக்காமல் எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது ஜெயம் கொள்ள முடியாது, அவமானம் மட்டுமே தான் வரும். அதனால் எதை எழுந்து போனாலும் அதை மட்டும் நான் தொடர்ந்து பயணிப்பேன். அப்படி வேதத்தை படிப்பது தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சுவிசேஷம் அறிவித்தது கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அவங்க கேட்பாங்க. தனியாக கூப்பிட்டு ஒரு ரவுண்டிங் பண்ணுறது கிடையாது. அது தேவனுக்கு தெரியும். அப்போ என்னடானா, தேவனிடத்தில் என்னண்டவரே இத்தனை நாள் ஆச்சு, 31ஆம் தேதி, கடந்த மாதம் 31ஆம் தேதி குழந்தை பிறந்தால், கண்ணியோட விதைப்பான் கம்பீரத்தோடு அறுப்பான் என்றதை போல அந்த வசனத்தின்படி கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தோம். அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தால், எஸ்தர் ராஜாயத்தி காலம் போல், வான வேடிக்கை போல் தேசம் முழுவதும் டப்பாஸ் வெடிச்சுன்னா அவங்க பெருகி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இங்கே சந்தோஷம் அடைந்து எல்லாருக்கும் லட்டு நாங்கள் பகிர்ந்து கொண்டு சாட்சியாக இருந்தோம். இன்றைக்கி 12 நாள் முடிஞ்சு 13ஆம் நாட்களில் இன்றைக்கி செய்தி எடுத்து கொண்டிருக்கிறேன். 14 நாட்களில் உங்களுக்கு செய்தி சேரும். அப்போது இந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா படிக்காதவர்கள் பலர். அதுதான் அங்கே ஈஸியாக சொல்லுவார், நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது வந்த வசனம். அப்போ நான் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்கலையே, ஏன் நான் 2 நாள் தானே படிக்கிறேன், இவங்கெல்லாம் படிக்கா இருப்பான், அப்படி கேட்க மாட்டேன். அதையே தப்புன்னு தான் நினைப்பேன். அப்போ தப்பை ஒத்துக்கணும் இல்லையா? தன் பாவங்களை மறைக்கிறது வாழிட மாட்டான், அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டால் தான் இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழி புத்தகத்தில்
ரொம்ப அருமையாக இருக்கும்ல அந்த வசனம். அப்போது அந்த வசனத்தின்படி 28:13 படி தன் பாவங்களை அறிக்கை ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறேன், ஆண்டவர் நான் வேதத்தை இந்த இரவு படிக்கிறேன்னு படிச்சுட்டு தான் இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை எடுக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் எத்தனை கவலைகள் வர காரணம், வேதத்தை நீ மறந்தால் நான் உன் குடும்பத்தை மறந்து விட்டேன். சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், பேசுகிற வார்த்தைகள் படிக்கப்படும் போது படிக்கக்கூடியதாக இருக்கும். அநேக காரியத்தை கொடுத்து நினைக்கப்படும் போது அவங்க நடந்துக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். சகாரியால் படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படிக்கிற வசனமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, அவர் கூப்பிடுவாராம் நம்மளை. அதை நான் படிக்கிறேன் பாருங்கள். 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை நான் படிக்கிறேன். சகாரியா புத்தகம் உங்களை உள்ளது இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த வார்த்தையை படிக்கும் போதே தனக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குவதை போல் ஏற்படும். அப்போ என்ன பேசியிருப்பார் ஆண்டவர் அப்படின்னு பார்த்தா, அந்த சகாரியால் படிக்கிற விஷயமே ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம இப்படி இருக்கிறோம்? தேவன் கூப்பிடும் போது கேட்டும் கேட்காத போல இல்லையா? இப்போ எத்தனை பேர் அப்படி தான் கேட்டும் கேட்காத போல இருப்பாங்க. அப்போ அன்றைக்கி அந்த பிரச்சனை உருவாக்க காரணங்கள் யார்? நம்ம தான். ஆமாம், அதுதான். சகாரியா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. அதெல்லாம் நான் கூப்பிடும் போது அவர்கள் எப்படி கேட்காத போனார்களோ அப்படி அவர்கள் கூப்பிடும் போது நானும் கேட்காத போவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்மளை கூப்பிடும் போது கடவுள்கிட்ட தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்ல, நிறைய ஒரு அசட்டுத்தனமாக நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கும். எத்தனை பேர் நமக்கு சுவிசேஷம் அறிவிப்பாங்க, அழைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை அழைக்கப்படுவாங்க. அப்போ அந்த அழைப்பினுடைய வரலாறு எப்படி இருக்குன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. நான் நேற்று தினத்தில் கொஞ்சம் உட்காந்துருந்தேன். ஒரு துஷ்டமான காரியத்தை கொடுத்து ரொம்ப கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் நம்மளை விட்டு எடுத்து போட நினச்சா வினாடியில் எடுத்து போடுவார். அப்போ தீர்மானிக்கிறோம், அடுத்தடுத்து அண்ணன் தம்பிகளை ஒருமனமாக கூடி தீர்மானித்து இந்த காரியத்துக்கு இப்படி பண்ணுங்க, இந்த ஆலயத்தை உண்டாக்குங்க, இந்த ஆலயத்துக்கு வேண்டிய காரியங்களே பார்ப்போம். அப்போ அது சொல்லும் போது ஒரு ரிக்வஸ்ட் கொண்டு வரும். என்ன கொண்டு வரணும்னா, எந்த ஒரு மனிதனை நம்பி போகக்கூடாது. நாசு சுவாசம் உள்ள மனிதன் நம்பாதேன்றார் ஆண்டவர். நம்பக்கூடாது. கடவுளை மட்டும் நம்பி ஆத்தும ஆதாயம் பண்ண போறன்ட்டு அந்த ஆலயத்தை நீ கட்டினால், நிச்சயமாக கட்டினால இந்த செய்தி ஒருவேளை அவர்கிட்ட போச்சு என்று சொன்னால், ஒருவேளை கேட்கப்படும் போது இருந்தால், அதை அறிக்கை செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். அறிக்கை செய்யணும்ல. தேவனை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவார்? டைரக்டாக கூப்பிட மாட்டேன், யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார். கழுதை கொண்டு பேசின கர்த்தர் இல்லையா? என்னாங்க 22ஆம் 28ஆம் வசனம், கழுதை தான் பேச்சு தீர்க்கதரிசிக்கிட்ட. எதுக்கு நான் என்ன தவறு பண்ண என்னை அடித்தேன்னு சொல்லி அவன் கேட்டான், பார்த்தான், பயந்தான். இன்னைக்கு உங்கள் மூலியமாக கர்த்தர் என்ன மூலியமாக அதை பேசியிருக்கிறார். இந்த ஆலயத்தை கட்டணும் என்று ஒரு தீர்மானிக்கும், அந்த இடத்த வாங்கணும் என்று தீர்மானிக்க, யாராண்ட பேசணும், எப்படி பேசணும் என்று சொல்லி தீர்மானிக்கிறேன். இப்படிப்பட்ட தீர்மானம் எனக்குள்ளே வந்ததே கிடையாது, நினைத்ததே கிடையாது. ஆனால் ஒரு நாள், ஒரு வினாடி என் உள்ளத்தில் கர்த்தர் தெளிவுபடுத்துகிறாரு. தெளிவுபடுத்தும் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், எல்லாமே சரியாக ஒத்து போகிறாங்க. அப்போ அப்படித்தானே நம்ம கூப்பிடும் போது. அதனால் நான் கூப்பிடும் போது அவர்கள் எப்படி கேட்காத போனார்களோ அப்படி அவர்களும் கூப்பிடுவார்கள், நானும் கேட்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், சேனையின் கர்த்தர். நிறைய பேர் நினைப்பாங்க, இன்றைக்கி நிறைய பேர் இப்போ செல்ஃபோன் கையில் வச்சு கொண்டு நிறைய வீட்டுங்களில் பார்த்தோன்னா மகத் 31ஆம் தேதி மகளுக்கு ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். சந்தோஷத்தோடு அதை எடுத்து நாட்கள்லேருந்து, அதுக்கு முன்னாடி நைட்லாம் தூங்க மாட்டேன். ஏன் தூங்க மாட்டேன்னு எனக்கே தெரியாது. இப்போல்லாம் சாப்பிட்டு டேப்லெட் போட்ட உடனே படுத்துறேன். எதை கொடுத்தும் அதை பெருசாக துவக்கிறது கிடையாது, எந்த கஷ்டத்தை கொடுத்தும் யோசிக்கிறது கிடையாது. தனக்கு ஒரு கனியை கர்த்தர் கொடுத்துருக்க, அதை பராமரிக்க என்ன பண்ணுவோம்? ஜெபித்து படுப்போமேன்ற எண்ணம் தான் வருதே தவிர இன்னாருக்கு இன்னார் பிரச்சனை என்று சொல்லி கவலை கிடையாது. ஜெபிக்கிறோம்ல நம்ம எல்லாருக்காகவுமே. துரோகியை கூட விரோதியாக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஜபங்கள் எங்களுக்கு இருக்குது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இயேசு கூப்பிடும் போது நம்ம போனால் தான் நமக்கு ஆரோக்கியம். இயேசு கிறிஸ்து கூப்பிட்றாரு. நான் கூப்பிடும் போது நீ எப்படி கேட்காத போனியோ அப்படி நீயும் ஆபத்தில் கூடுவேன், நான் கேட்காத போவேன்றாரு இல்லையா? அதை படித்தேன் இல்லையா சகாரியால 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். எத்தனை பேர் அப்படிங்கிறாங்க? எத்தனை பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு பொழுது பார்ப்போம், நாளைக்கு பொழுது பார்ப்போம் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி நான் அவமானப்படுவான். என் சகோதரனை கொடுத்து நான் அதிகமாக செயல்பட்டு அதை பேசப்படும் போது அது இன்னும் அவர் ஒத்துழைக்கலை கொடுக்கல என்று சொன்னால் அவர் சுயநலம் ஏதோ ஒன்று அங்கே இருக்குது.
சில ஆபத்துக்கள் நம்மளை சூழ்ந்து வர காரணங்கள் என்னன்னா, கர்த்தரை விட்டு விலகி போனால் நிறைய பிரச்சனை நம்மளை சூழ்ந்து வரும். நான்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பட்டத்தில் பிறந்து சென்னை பட்டத்தில் வளர்ந்து நல்ல மகிழ்ச்சியோடு சுற்றி திரிந்த எனக்கு எங்கள் சபையை விட்டு நான் வரப்படும் போது சபையை சார்ந்து வரப்படும் பக்கத்தில் போய் கட்டினா கூட இன்னைக்கு என்னுடைய சபையில் 1000 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட உட்காரக்கூடிய அவ்வளோ ஆத்துமாக்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எந்த கிராமத்துக்கு, ஆனால் இந்த கிராமத்துக்கு வந்து துவக்கணும். ஆத்துமாவை வரலனாலும் துவைக்கு ஜெபித்து கொண்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு 25 பேர் 30 பேர் வராங்க. அது போதும் இல்லையா? சொல்லிக்கலாம், அவங்கள்ட்ட சேர்க்க முடியும். பொய்யான ஒரு தீர்க்க தரிசனம், தவறான ஒரு சுவிசேஷம், இதெல்லாம் அறிவிச்சு பயங்காட்டி சேர்ப்பது கிடையாது. உண்மையை உள்ளவருக்கு தேவன் பரிசுத்தத்தை கொடுப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக தான் அநேகளுக்கு அதிகாரியை கர்த்தர் மாற்றுவார். அந்த அதிகாரத்தில் தான் இன்னைக்கு 14 ஆண்டுகள் ஆச்சு இந்த கிராமத்துக்குள்ள வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆத்துமாக்களுக்காக இன்னைக்கும் இடைவிடாமல் நைட்டும் சரி பகலில் சரி எந்த வினாடியில் வந்தாலும் அவங்களுக்காக நாங்கள் முழங்காலை போட்டு ஜெபிச்சு எண்ணெயை பூசி ஜெபிக்க போனால் விடுதலை பெறுவாங்க. உங்கள் வீட்டில் எதுக்குது அதுக்குதுன்னு சொல்லவே மாட்டோம். அப்போ வேதத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் இல்லையா? எப்படி அறிந்து கொள்ளணும்? வேதத்தை கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. அழகாக சில வசனங்கள் படிக்கும்போது ஓசியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்க வேதத்தை எழுதி நம்ம கிட்ட கொடுக்கும்போது இது மகத்துவமான அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அகற்று போடுறாங்க. அதை படிக்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கும். ஓசியா புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை வேதத்தை சிறப்பாக கொடுத்தா அது அந்நிய காரியமாக எண்ணுகிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பைபிள் இருக்கும், அது என்னமோ இவங்களுக்கு விரோதமாக வீட்டில் இருப்பதை போல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எடுத்துக்கலாம், அதை படிச்சுக்கலாம்ன்றது போல இருப்பாங்க. அது கிடையாதுங்க. வேதத்தை கண்டிப்பாக பச்சே ஆகணும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனை காரியம் நீ தாமதித்துக்க காரணம் வேதத்தை நீ மறந்தாய், நான் உன்னை மறந்தேன். அதை படித்தோம் இல்லை நம்ம? வேதத்தை நீ மறந்தாய், நான் உன் பிள்ளையை மறந்தேன், உன் குடும்பத்தை மறந்தேன், உடைய சூழ்நிலை இந்த உலகத்தில் எப்படி வாழ நினச்சி அத்தனையும் நான் மறந்தேன். நீ அப்படியே இன்னி வரைக்கும் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்க, உன்னை இழுத்து நடத்த ஒருத்தரும் முன் வர மாட்டான். காரணம் நீ வேதத்தை மறந்த. அப்போ கடவுள் எடுத்து நம்ம அர்ப்பணிக்கணும் இல்லையா? வேதத்தை கொடுத்து அர்ப்பணிக்கல. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 12 ஆக போகிற நேரத்துக்கு முன்னாடி வந்து இங்கே உட்காந்து கொண்டிருக்குன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ கவலை, மனுஷனுடைய கவலையை என்ன பண்ணுவாங்க? ஒடுக்கமா. நீதிமொழி புத்தகத்தில் படிக்கப்படும் போது 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நல்ல வார்த்தை அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அந்த நல்ல வார்த்தை தேடி உலகத்தில் தேடி பார்க்காதீங்க, நல்லதாக பேசுவாங்கன்னு நினைத்து பாருங்க. ஆனால் வேதத்தில் உள்ளதை நீ படித்தா நல்ல வார்த்தை கர்த்தர் நீதிமொழி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி நடக்கும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகள், அதிகம் டைம் எடுத்துக்கிறது இல்லை. அன்றைக்கி 17 நிமிஷம் வந்துச்சு. ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வேதத்தை கேட்க டைமிங் கிடையாது உங்களுக்கு. 7 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படி தான் சில செய்திகளை கொடுத்துருக்குறாங்களே. அவங்க என்ன தான் எடுத்துக்கிறாங்க, என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியல. நீ வேதத்தை மறந்தால் உன் குடும்பத்தை கடவுள் மறந்துடுவார். நீ வேதத்தை அறிந்தால் சொன்ன வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை தர என்று சொன்ன உடனே சங்கீத புத்தகம் 119:18 படி உன் கண்களை திறக்கப்பட்டதாக. ஏசாயா 43:8 கண்ணிருந்து நீ குருடா இருக்கிற, காது இருந்து செவிடா இருக்கிற, என்னிடத்துல வான்றார் ஆண்டவர். இன்னைக்கு தீர்மானம் பண்ணி மாறி அறிக்கை செய்து தேவனத்தில் அர்ப்பணித்தப்பார். நீதிமொழி 28:13 படி தன் பாவங்களை மறைக்கிடும் ஆழடி மாட்டான், அறிக்கை செய்து விடுவோம், இறக்க பெறும். அறிக்கை செய்து இப்போது இந்த வினாடி விட்டுப்பாரு, கர்த்தர் உன்னை மேலே மேலே ஆசீர்வதித்து அதிசயங்களை காணும்படி செய்வார். அறிக்கை தான் ஜபந்தான். பொண்ணும் வெள்ளியுடமே கர்த்தர் நம்ம எடுத்து கேட்கல. உனக்குள்ள இருக்க பாவ சிந்தனை விட்டு நீ என்னிடத்துல வந்தால் உன்னை மீட்டு உயர்த்துவேன்றார். மீட்டு கொடுக்குற ஆண்டவர் இடத்துல அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சகல நன்மையை உனக்கு குறையாமல் நடத்தி உயர்த்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.